வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ராஷ்டிரிய விக்ஞான் புரஸ்கார் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். பத்ம விபூஷன் பேராசிரியர் ஜெயந்த் நார்லிகருக்கு மரணத்திற்கு பிந்தைய முறையில் விக்ஞான் ரத்னா விருது வழங்கப்பட்டது. 8 விஞ்ஞானிகளுக்கு விக்ஞான் ஸ்ரீ விருதுகளும் 14 இளம் விஞ்ஞானிகளுக்கு விக்ஞான் யுவ விருதுகளும் வழங்கப்பட்டன. இந்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் கழகத்தின் அரோமா மிஷன் குழுவினருக்கு விக்ஞான் டீம் விருது வழங்கப்பட்டது. மக்களவை விவாதங்களில் பிராந்திய மொழிகளுக்கு முக்கிய இடம் அளிப்பதன் மூலம் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தியதற்காக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மொழி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையினால் அனைவரும் பெருமிதம் அடைவதை காண்பது மகிழ்ச்சிக்கு உரியது என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். ஒடிசா மாநிலம் மல்கான்கிரி மாவட்டத்தில் இன்று 10 பெண்கள் உட்பட 22 மாவோயிஸ்டுகள் போலீசாரிடம் சரணடைந்தனர். இத்தகைய மாவோயிஸ்டுகளுக்கு கூடுதல் ஊக்க சலுகை வழங்கும் வகையில் மாவோயிஸ்டுகளுக்கான சரண் மற்றும் மறுவாழ்வு கொள்கையை மாநில அரசு அண்மையில் திருத்தி அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 3000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை 3500 ரூபாயாகவும் 4800 ரூபாய் உதவித்தொகை 5500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். சமூக நலத்துறை சார்பில் இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் அவர் பேசுகையில், மாற்றுத்திறனாளிகளின் வாகனங்களுக்கான 25 லிட்டர் பெட்ரோல் 30 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் 15 கிலோ அரிசிக்கான 600 ரூபாய் பணம் 20 கிலோ அரிசிக்கான 800 ரூபாயாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் கூறினார். பண்டிகை காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் இலவச துணிக்கான 500 ரூபாய் தொகை 750 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். புதுச்சேரி அரசின் மின்துறையில் நேரடி நியமனம் மூலம் கட்டுமான உதவியாளர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 159 பேரில் 132 பேருக்கு நாளை நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது. கருவடிக்குப்பம் காமராஜர் மணி மண்டபத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் மின்துறை அறிவித்துள்ளது. மாஹேயில் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறையும் கலை பண்பாட்டுத்துறையும் இணைந்து மண்டல நிர்வாகத்தின் ஆதரவுடன் ஏற்பாடு செய்துள்ள 6 நாள் மாஹே ரிவரி சோனிக் ஃபெஸ்ட் கலை விழா வரும் 26ஆம் தேதி தொடங்க உள்ளது. மெய்நிகர் முறையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெறவுள்ள தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கலை விழாவை தொடக்கி வைக்கிறார். தொடக்க நாளன்று மாஹேயில் மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் பங்கேற்புடன் வண்ணமிகு ஊர்வலம் இடம்பெறும். பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் தாய்க்கூடம் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளன. புத்தாண்டை முன்னிட்டு டிசம்பர் 31ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள லேசர் காட்சியுடன் கூடிய இசை இரவு நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகை மற்றும் பாடகி ஆண்ட்ரியா 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் இணைந்து பங்கேற்கிறார். சுற்றுலா கலை விழாவின் மற்றொரு பகுதியாக மலர் கண்காட்சி மற்றும் மலபார் உணவு வகைகள் அடங்கிய உணவு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 4ஆம் ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமத்தை ஒட்டி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்ப்புலம் சென்னை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள 10 நாள் தமிழ் கற்கலாம் பயிலரங்கில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பல்வேறு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 30 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். மகளிர் கிரிக்கெட்டில் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையே இன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் 2வது 20 ஓவர் போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட இலங்கை அணி 19.2 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்திருந்தது. மரப்பலகைகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து கட்டி இந்திய கடற்படையால் தயாரிக்கப்பட்டுள்ள INSV கவுண்டியா கடற்களம் வரும் 29ஆம் தேதி முதலாவது கடற்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறது. அன்றைய தினம் குஜராத் மாநிலம் போர்பந்தரிலிருந்து புறப்படும் இந்த கப்பல் பண்டை காலத்தில் அரபிக்கடலின் குறுக்கே இந்திய கப்பல்கள் பயணித்த அதே பாதையில் ஓமன் தலைநகர் மஸ்கட் வரை சென்று திரும்பும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.